நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இப்போ டீட்டெயில்டாக பேச போகிறேன். அதாவது இன்று எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டு என்றாலே இரவு 12 மணிக்கு தான் நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே லக்னம், ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் போட்டு பார்க்கும்பொழுது அப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பற்றி கொஞ்சம் பேசலாங்க. கன்னி லக்னத்தில் பிறக்குது, சிம்ம ராசியில், மகம் நட்சத்திரத்தில். இது வரைக்கும் இருந்த அந்த புதன், அதாவது செவ்வாய் இருக்கு இல்லையா, அவர் மாறி சூரியனும் செவ்வாயும் தனுசு ராசியில் பிரவேசிக்கின்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் 3வது இடம் என்று சொல்லக்கூடிய வீரியஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார்கள். கேது பகவான் கன்னி லக்னத்திலேயே இருக்காரு. மீனத்தில் ராகு பகவான், கும்பத்தில் சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில், அதாவது கன்னி லக்னத்துக்கு அஷ்டமஸ்தானம்ன்றது மேஷராசி, அங்கே குரு பகவான் சஞ்சரிக்கிறாங்க. சரிங்க, இப்போ இத்தனை கிரகங்களை ஒட்டி எப்படிலாம் பலன் வருது அப்படின்னு பார்க்குறச்ச சந்திரன் வந்து எங்கே இருக்காரு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்காங்க. சரி, இதனால புத்தாண்டு இதில் பொது பலன்கள் ரொம்ப முக்கியம். யார் யாருக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம். பெண்களுக்கு ரொம்ப சுபிட்சமான, அதாவது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். பெண்கள் முன்னேறுவார்கள் சொல்லலாம். அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஒதுக்கீடுகள் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஆண்டு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வளர்ச்சியில் அவங்க ஒரு தொழில் முனைவராக பெரிய ஆளாகவும் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மற்றும் நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் இந்த 2024 வந்து எலெக்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக ஆக்கிரமிப்பார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் இருக்குது. கலைத்துறையில் இப்போ ஓடிடி இது மாதிரி விஷயங்கள்லாம் வருது இல்லையா, அதில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நிகழும். அதே மாதிரி சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் என்ன மாதிரியான விஷயங்கள்னா மருத்துவர்கள் சுபிட்சமாக இருப்பார்கள். அதாவது அவங்களுக்கும் அந்த டெக்னாலஜியில் ரொம்ப முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2024 அமையுது. அதே மாதிரி கணினித்துறை என்று சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அதாவது ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆவாங்க. இன்னும் சொல்லிகிட்டே போகலாங்க. எப்படின்னா இந்த வெளிநாடு இருக்கு இல்லையா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபங்கள், இ-காமர்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கு லாபங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இப்போ அரசியல்வாதிகள்லாம் ஒருவருக்கு, அதாவது தலைமையில் யாராவது ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் மரணம் சம்பவிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டுமா குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து வர பார்க்குறதுனால ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவருக்கும் பிரச்சனைகள் நிகழும். உங்களுடைய ராசிக்கு புதன் பகவானும் எங்கே இருக்கிறார் இந்த லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது உபஜயஸ்தானத்தில் இருக்கனால கொஞ்சம் உழைப்பு மிக அவசியம். உழைத்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சன்மானங்கள், நல்ல ஒரு நிகழ்வுகள் அமையும். உங்களுடைய அதாவது 12வது இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திர பகவான்லாம் வச்சிருக்கிறார். சரி, இதனால என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை பார்க்கலாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலையில முதல்ல பார்க்கலாம். பொதுவாக நீங்க எப்படிப்பட்டவங்களும் தெரிஞ்சுங்க. நீங்க பொதுவாக வந்து நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கக்கூடிய நபர் என்றால் அந்த துலாம் ராசிக்கு தான் பொருந்தும். ஏன்னா அதுலேயே உங்க சிம்பிள்லேயே தெரிஞ்சிடும், நியாய தராசுன்ற மாதிரி கரெக்டாக இருக்கக்கூடியவங்க. அது அப்பா வந்தாலும் சரி, அம்மா யாராக இருந்தாலுமே நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு தான் பொருந்தும். இந்த கிரக நிலைகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு விரயத்தில் கேதுவும், உபஜயஸ்தானத்தில் ராகவும், சனி பகவான் 4வது இடத்துலேருந்து 5வது இடத்துக்கு மாறி அவரோட நிலையும் ஆட்சி பெற்றும், மற்றும் குரு பகவான் களத்திரஸ்தானத்திலேயே இருப்பதும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இது வரைக்கும் எவ்வளவோ நீங்கள் இழந்திருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, செலவுகள் அதிகமாக இருக்கும், மன தாங்கல்கள்லாம் நடந்திருக்கும். அது எல்லாமே வந்து முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இதனால நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சகரமான ஒரு காலகட்டமாக தெரியுதுங்க. உங்களுடைய அதாவது ராசிக்கு, அதாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு தனஸ்தான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவரும் வந்து ரொம்ப நல்ல நிலையில தான் இப்போ பறந்திருக்காரு. ஸோ நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு தாங்கள் நினைத்த சில காரியங்களாக நிகழும். உங்கள் வீட்டிலேயோ அல்லது உங்களுக்கோ திருமணம் நடப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஒரு சிலருக்கு குழந்தை பேரும் கிட்டும். ஸோ இதெல்லாமே இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக 2024 இருக்குது. இந்த
காலகட்டத்தில் அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய சூழலை தருது. பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் சார்ட் அவுட் ஆகிடும். இது மாதிரி பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுக்கு பெருமாள் வழிபாடு மிக அவசியங்க. பெருமாளை விடாமல் பிடிச்சிங்க. குறிப்பாக புதன்கிழமை தோறும் துளசி மாலை போட்டுட்டு வாங்க துலாம் ராசி நேயர்கள். பல விதங்களிலும் தங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் நிச்சயமாக நிகழும். உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மிக அருமையாகவே இருக்கிறனால நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியத்தை இந்த ஆண்டு முடித்து காட்டுவீர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன பரிகாரம் செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் நம்ம பார்க்கலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு மிக உத்தமங்க. ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை இருக்கு இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரெகுலராக போட்டுட்டு வாங்க. துலாம் ராசியுடைய கனவுகள் எல்லாம் நினைவாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 6. இந்த ஆண்டு மிக அருமையாக அமைய வாழ்த்துக்கள்.